தமிழ் பாட்டு கேட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸ்பீக்கர்ல பாட்டுலாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கருந்து மலர் வராங்க. வந்து சொல்றாங்க, "என்ன பாட்டெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. வயித்துல இருக்க குழந்தை கூட பாட்டு கேட்குதா?" அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆமா நல்லா தானே இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இது வேற யாரும் இல்ல. சேது அவரு தான் வாங்கி வச்சிருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த மாசத்துல குழந்தை எல்லாமே கேட்குமாம். அதனால நல்ல பாட்டுலாம் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மலரு. தானமும் சொல்றாங்க, "ஆமாக்கா, மாமாக்கு உன் மேல எவ்ளோ பாசம் பாரேன். எப்படிலாம் பண்றாருல்ல, யோசிக்கிறாரு. சண்டை போட்டாலும் அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கரெக்ட்டா பண்றாருக்கா" அப்படின்னு தானே சொல்றாங்க. "ஆமாமா, எனக்கு ஒண்ணும் பாட்டெல்லாம் பிடிக்கல. நான் காலேஜுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. அப்படி பார்க்குறாங்க தாமர. மாமாவ வர சொன்னோமே எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள காவியா வராங்க. காவியாவ ரூம்குள்ள அப்படியே ஒளிய வச்சிருக்காங்க. அங்க வந்து வராரு. வந்து அப்படியே பார்க்குறாரு. "போஸ் எங்க எங்க எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமர கிட்ட வராரு. என்ன தாமர, உன்னை எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா? நீ என்னோட மாமா பொண்ணுல ரொம்ப ரொம்ப அழகு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எனக்கு குடுத்து வச்சிருக்கணும். நீ வீரத்துல ஜான்சி ராணி. என்ன அழகு தெரியுமா நீ? இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆனா கூட நான் அப்பப்போ உன் கூட வந்து நான் பழகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "மாமா, இன்னும் 2 நாள்ல கல்யாணத்த வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா தாமர கத்துறாங்க. "இங்க பார் தாமர, அதெல்லாம் யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை வைக்கிறாரு. "இங்க பாருங்க மாமா, இப்படி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தடுத்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ள காவியா உள்ள இருந்து வராங்க. வந்த உடனே கோவமா வருது. அப்படியே தாவடியில 2 விடுறாங்க. "காவியா, காவியா, காவியா" "என்ன காவியா?" "என்ன மாமா, இவங்க நம்ம இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க" அப்படின்னு தாமரை சொல்றாங்க. "கம்முனு இரு தாமரை" அப்படின்னு போஸ் சொல்றாரு. "என்ன உனக்கு எவ்வளோடா தைரியம்? அழகா இருக்கா, எல்லா பொண்ணுகிட்டயும் ஒரே மாதிரி டைலாக் சொல்ற. என்னடா உனக்கு அவ்வளோ திமிரு? 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ உன் மாமா பொண்ணோட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. இந்த கல்யாணம் இனிமேல் நடக்கவே நடக்காது. உனக்கு இருக்கு இருடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா போறாங்க. "ஏய் காவியா, காவியா, காவியா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே ஓடுறாரு. "ஏன் மாமா, தெரியாம நடந்துச்சு மாமா. நீ போ தாமரை, வாய் மூடு போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ் பின்னாடியே போய் கெஞ்சுறாரு. "உன்னை இப்படியே சும்மா விட்டுற மாட்டோம்னு நினைக்காத. எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். என் வாழ்க்கைய அழிக்கிற நீ. உனக்கு இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. ஐயோ போச்சா, என் கல்யாணம் நடக்கவே நடக்காதா? ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேனே தெரியலையே, இப்படி மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனா இருக்கிறாங்க. அந்த ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே போஸை பார்க்குறாங்க. "ஏய் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அம்மா, ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, நீ வாமா உள்ள வாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. "என்னடா நடந்தது? என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா, இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதும்மா" அப்படின்னு போஸ் சொல்றாரு. "டேய் என்னடா சொல்ற? எம்எல்ஏ பொண்ணுடா, பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொத்துடா, என்னடா பண்ணி வச்ச?" அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே அப்படி கத்துறாங்க. "அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தாமரையோட சேர்ந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன். அப்ப காவியா பார்த்துட்டாம்மா" அப்படின்னு போஸ் சொல்றாரு. "அட பாவி, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? முன்னாடி வந்து மலர்கிட்ட போய் தப்பா நடந்துக்க பார்த்தா, அடுத்தது இப்போ தாமரை கிட்ட. ஏன்டா வீட்ல இருக்கவங்க கிட்ட கூட இப்படிதான் நடந்துப்பியா? உனக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவே கிடையாதா? நம்ம வீட்டு பொண்ணுங்க தாண்டா, ஏன்டா இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா" அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து காவியா பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. என்னை போட்டு அடிச்சுட்டு இனிமே கல்யாணம் நடக்காது சொல்லிட்டு போயிட்டாமா அப்படின்னு போய் சொல்றாரு. அதை கேட்டு அப்படி ஈஸ்வரி கோவமா வரும். "டேய், நீ பண்ண காரியத்துக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி தாண்டா போவா" அப்படின்னு சொல்லிட்டு தவடியிலே 2 விடுறாங்க. "ஏன்னாம்மா அவளும் என்ன அடிக்கிறா, நீ என்ன அடிக்கிற?" "அப்படிதான் அடிப்பேன், அப்படிதான் அடிப்பேன். இந்த கல்யாணத்தை கஷ்டப்பட்டு நடத்தணும்னு நினைச்சா நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க" அப்படின்னு ஈஸ்வரி அப்படியே கோவமா கத்துறாங்க. "இங்க பாருமா, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. எப்படியா இந்த கல்யாணம் நடக்கணுமா? எப்படிடா நடக்கும்? எப்படி நடக்கும்? அந்த பொண்ணு நீ தப்பா நடந்துக்கிறத நேர்ல பார்த்துட்டு போயிருக்கு. உன்னை எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கும்? ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? நான் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்போ மாமாவுக்கு தெரிஞ்சா என்னடா ஆகும்? உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து. என்னால உன்னை காப்பாற்றவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா, எப்படியா இந்த கல்யாணம் நடக்கணுமா" அப்படின்னு சொல்றாரு. "அதுக்கு முன்னாடியே அறிவு இருக்கணும்." "ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண போறது தெரியல. சரி, அந்த காவியாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயையோ, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணவே மாட்டேமா. அவள் ஃபோன் பண்ணா கண்டிப்பா ஃபோன் எடுக்கவே மாட்டா" அப்படின்னு போய் சொல்றாரு. "இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ண பார்த்து பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணி மனச மாத்தணும்டா. வேற வழியே இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே பதட்டமா வராங்க. "இங்க பாரும்மா, ஏதாவது ஒண்ணு பண்ணுமா" அப்படின்னு சொல்றாரு போஸ்.